everyone, welcome to Jet2 Mastery. ஸோ இந்த மாடியூலில் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படிங்கிறத தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் மாடியூலில் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே டைம் காம்ப்ளெக்சிட்டியை தப்பாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ நான் எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னென்னு புரிஞ்சு வச்சுட்டேன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் என்னோட கோடு ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப காலமாகவே. டில் நான் இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்குமே, ஸோ கோடிங்கில் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வர்ற வரைக்குமே நான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் என்னோட கோடு எவ்வளோ ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு கோட் ரன் ஆகிறதுக்கு இந்த எடுத்துக்கிற டைம் இருக்கு பார்த்தீங்களா, அது டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர். ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் ஹீட்டாக இருந்தால் கூட நம்ம ரன் பண்ணுற டைம், எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளோட இந்த மாதிரியான கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு சுச்சுவேஷனில் இல்லாமல் ரொம்ப ஒரு கூலான பொசிஷன்லேயே வச்சுருப்போம். ஸோ அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் மாறும் அதுக்காக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து எப்படி, இப்போ நான் இருக்கேன். ஸோ தென் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஸோ எங்கிட்ட வந்து ஒரு கோர் i7 லேப்டாப் இருக்கு, என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு கோர் i3 லேப்டாப் இருக்கு. இப்போ ரெண்டு பேருமே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோட் எழுதுறேன். என் ஃப்ரெண்டு, ஸோ இது கோர் i3 இல்லை இது கோர் i7, என்னோடது கோர் i7, அவனோடது கோர் i3ன்னு வச்சுக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எழுதுறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடது 8GB ரேமு, அது இல்லாமல் i7, ஓகேங்களா, கோர் i7 ப்ராசஸரு இதெல்லாம் இருக்கா. ஸோ என் ஃப்ரெண்டோடது 4GB ரேமு, கோர் i3, இன்டெல் கோர் i3 ப்ராசஸர் அவன் வச்சுருக்கான். அப்படிங்கும்போது ஸோ என்னோடது வந்து 3 செகண்ட்ஸில் ரன் ஆகிடுச்சு, ஆனால் என் ஃப்ரெண்டோடது வந்து 7 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. பட் ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே ப்ரோக்ராம் தான் எழுதியிருந்திருக்கோம். ஸோ ரெண்டு பேரோட ஒரு லைனில் கூட எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போது இந்த எக்ஸிக்யூஷன் டைம், ஒரு கோட் ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதோட டைம் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர். அதை வச்சு எது பெஸ்ட் கோடுங்கிறது நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கோடு தான் எழுதியிருக்கோம், ரெண்டு பேருமே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பட் ஆனால் என்னுடைய மெஷின்ஸ் வந்து வேற வெர்ஷனாக இருக்குது, வேற ப்ராசஸராக இருக்குது, ஸோ வேற ரேமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஸோ என்னோடது கொஞ்சம் டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டோடது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ நம்ம கம்பேர் பண்ணணும்னா இதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. அப்போ எது பெஸ்ட் கோடுன்னு நம்ம எப்படி கம்பேர் பண்றது, கரெக்டா? ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மிஷின் இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அப்போ எது பெஸ்ட்டுன்னு எப்படி நான் கம்பேர் பண்றது? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனாக தான் வந்தது இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இங்கே ரொம்ப பேர் நிறையா தப்பாக புரிஞ்சுக்கிட்டது என்னது, டைம் காம்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் டைம் டேக்கன் ஃபார் ரன்னிங் த கோட் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது ராங். ஓகே, ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் ஸோ எந்த கோடு ஒரு ஆப்டிமைஸ்ட் கோடு அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்டாண்டர்ட் டேர்ம் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு சில வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம சில ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. பட் ஜென்ரலாக ஓவர்வியூனா இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. எதுக்கு, ஸோ எந்த கோடு பெட்டர் கோட், பெஸ்ட் கோடு எதுன்னு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதில் நிறையா வேரியஸ் இருக்குது. இப்போ பெஸ்ட் கேஸ்னா ஆர்டர் ஆஃப் 1. ஸோ ஆர்டர் ஆஃப் 1னா இது ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க, பிகோ நோட்டேஷன். ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னா இது வந்து பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை விட அடுத்து எது பெஸ்ட்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் ஆஃப் லாகின், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நான் அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு வரும்போது காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி, ஏன் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, எதுக்கு கண்டுபிடிக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போ ஒரு ரெண்டு ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் எது ஆப்டிமைஸ் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கணும்னா நான் என்னெல்லாம் படிக்கணும், கரெக்டா? ஸோ அது இங்கே இருக்கு. ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மாடியூல்ல கம்ப்ளீட்டாக நான் ஒரு கோடை பார்த்த உடனே என்னால் டைம் காம்ப்ளெக்சிட்டியை ஜட்ஜ் பண்ணிட முடியும். இது இவ்வளோதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இந்த ரெண்டு கோடில் இதுதான்ப்பா பெஸ்ட் கோடு அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு வந்து இந்த சில ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 பேசிக் மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, லாக் பேசிக்ஸில் ஃபைன் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, நெஸ்டட் லூப்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் ஏபி சீரியஸ் அண்ட் ஜிபி சீரியஸ், இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைம் அண்ட் காலேஜ் டைமில் படிச்சிருப்போம்.
ஸோ முதல்ல நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் தான் வருது இந்த பிக் ஓ நோட்டேஷன். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் காலேஜ் லைஃப்ல, ஃபர்ஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர். ஆனால் நமக்கு அப்போ ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. பிக் ஓ நோட்டேஷன்னா என்னன்னு சத்தியமாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கு கூட புரியல. ஸோ எனக்கு கூட நானும் என்ன பெருசாலாம் சொல்ல வரல, ஏன்னா எனக்கும் புரியல, இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் புரியுங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ பிக் ஓ நோட்டேஷன் ஆர் அசிம்ப்டோட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சேம் அதே டாபிக் தான், பட் ரொம்ப தியரிட்டிக்கலாக இல்லாமல் டைரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். தென் நான் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஸோ நிறையா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கேட்ட எம்சிக்யூ ரிகார்டிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொஸ்டின்ஸில் ஸோ கேட்டிருந்த எல்லா எம்சிக்யூஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம அதை ஒரு 50 ப்ராப்ளம், ஒரு 20 ப்ராப்ளம், 30 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கம்பல்சரி இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மாடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் அது மூலமாக நீங்கள் நிறையா லேர்னும் பண்ணிப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கோட் பண்ணிட்டீங்க, பட் உங்கள் இன்டர்வியூவர் உங்கள் கோடோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்கும்போது நமக்கு அது சொல்ல தெரியலன்னா, ஸோ அங்கே நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் இந்த இஷ்யூ இல்லை, பட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கண்டிப்பாக நம்ம எழுதுகிற கோடுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கேட்பாங்க. பார்ஷியலாவது கரெக்டாக இருக்கணும். ஸோ நமக்கு மொத்தமாக டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு கான்செப்டே தெரியாமல் இருக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம இன்டர்மீடியட் மாடியூல் போக போகிறோம். ஸோ கம்பல்சரி இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த கோடுக்கெலாம் போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டைரெக்டாக டீப் டைவ் பண்ணுவோம் இந்த டாபிக்ஸ்லாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.